உங்களுக்கு CCTV கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் செக்யூரிட்டி சிஸ்டம் உங்களுக்கு வந்து CCTV கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. குறைஞ்ச விலையில் பண்ணி தருவாங்க, பயன்படுத்திங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேமரா எல்லா பில்டிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. கேமரா யூஸ் பண்ணிட்டா ஸ்டோரேஜுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதான் XVR DVR சொல்லுவாங்க. DVRோட டிவைஸோட அட்வான்ஸ் தான் XVR. இந்த DVRக்கும் XVRக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு மை சேனல். XVRல பார்த்தீங்கன்னா சேனல் சொல்லுவாங்க. அதாவது 4 சேனல் XVR, 8 சேனல் XVR, 16 சேனல் XVR, 32 சேனல் XVRன்னுவாங்க. அந்த சேனல் 4 சேனல்னால் ஒன்றும் இல்லை, 4 ப்ரொஃபஷனல் கொடுத்துருப்பாங்க கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்காக. 4 சேனலில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். 8 சேனலில் பார்த்தீங்கன்னா 8 சேனல் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சேம் தான். DVR அதே மாதிரி தான் 32 சேனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. XVRலையும் பார்த்தீங்கன்னா 32 சேனல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது செப்பரேட்டாக நீ வாங்கிக்கலாம். 4 சேனல் XVR 4 கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 சேனலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 கேமரா மட்டும் சப்போர்ட் பண்ணுற DVR நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னா, ப்ளேபேக் எடுத்து அதாவது கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். திருப்பி ஆல்ரெடி நேற்று ஓடின வீடியோவை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ப்ளேபேக் எடுத்து பார்த்தோம்னா, ப்ளேபேக்குங்கிறது 2 XVRலையும் சரி DVRலையும் சரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா XVRல சேனல் டைப் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். DVRல வந்து சேனல் டைப் வந்து அவைலபிளாக கிடையாது. சேனல் டைப்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சில ரெசல்யூஷனில் சப்போர்ட் பண்ணும். அதாவது என்னென்னா CVI, AHD, CVBS, அதர்ஸு அந்த சேனல் டைப்பில் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குது XVRல. என்ன ப்ரொஃபஷனல்னால் IPன்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா IP கேமரா கனெக்ட் பண்ண NVR தான் யூஸ் பண்ணாங்க. நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம XVRலேயே இருக்குது. நம்ம NVR டிவைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த XVRலேயே நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். IP கேமராவை செட் பண்ணிக்கலாம். DVRை பொறுத்த வரைக்கும் DVRல பார்த்தீங்கன்னா 2 MB கேமரா, 1 MB கேமரா இந்த 2 தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்தமாரி வந்து அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் எதுவுமே கிடையாது. ஸோ DVR அட்வான்ஸாக XVR வந்திருக்கு. இந்த மாடல்லாம் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா XVRல பார்த்தீங்கன்னா P2Pன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நெட்வொர்க் ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா P2Pன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சில QR கோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ கேமரா வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வியூ பண்ணி பார்க்குறோம். மொபைலில் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஆப் என்னென்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த ஆப் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. கேமரா வந்து லைவாக வியூ பண்ணிக்கலாம், ப்ளேபேக் பார்த்துக்கலாம், எல்லாமே. P2P அவைலபிளாக இருந்ததுன்னா அது மூலமாக இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். DVRல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நேராக வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து XVRலையும் இருக்குது, DVRலையும் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் XVRல பார்த்தீங்கன்னா சேம் தான். அதை வந்து 4 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். DVRல பார்த்தீங்கன்னா அதுவும் 4 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஹார்ட் டிஸ்கில் எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் ரேட்டே பார்த்தீங்கன்னா XVR தனி ரேட்டு, ஹார்ட் டிஸ்க்கு தனி ரேட்டு, அது மாதிரி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். DVR அதே மாதிரி தான். ப்ரைஸு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பொறுத்து வேரி ஆகும். அதாவது 4 சேனல்னால் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும், 8 சேனல்லும் வேரி ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எதாவது வேணும்னு தெரிஞ்சுன்னா ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். XVRக்கும் DVRக்கும் தனித்தனி செப்பரேட் ப்ரைஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை வந்து ஆன்லைனில் வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. XVRல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் PSS சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. DVRல அதே தான். அதே சேம் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது மொபைலில் பார்க்கணுன்னு பார்த்தோம்னா GDMSS ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அப்படி இல்லைனா GDMSS லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த 2 ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமரா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ DVRல அதே சேம் தான். GDMSS ப்ளஸும் GDMSS லைட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னதில்ல. என்ன பாயிண்ட்னா, நீங்கள் வந்து வெப்சைட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P2P ஆப்ஷன் வந்து XVRல இருக்குது. DVRல P2 ஆப்ஷன் இல்லை. DVR சரி XVR சரி டொமைன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெட்வொர்க் செட்டிங்ஸில் போனீங்கன்னா DDNSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். DDNSல போனீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த எனேபிள் பண்ணிவிட்டு DDNS டைப் வந்து பார்த்தீங்கன்னா Dahua DDNSன்னு கொடுத்துட்டு, அதாவது டிஃபால்ட்டாக டொமைன் மோடு கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக டொமைன் மோடு இருக்கும். நம்ம வந்து என்னென்னா கஸ்டம் டொமைன் மோடு கொடுத்துடலாம். டொமைன் நேம் வந்து என்னென்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரவின்னு நேம் கொடுத்துறேன். நெட்வொர்க் ரவின்னு கொடுத்துட்டு DahuaDDNS.com சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகி டெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து கான்ஃபிக் பண்ணக்குள்ளே நீங்கள் டொமைன் நேம் கேட்கும். அந்த டொமைன் நேமில் இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த DVRக்கும் XVRக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களோட நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
உங்களுக்கு இது ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சந்தேகத்தை க்ளியர் பண்ணி விட்றேன். தேங்க்யூ. பாய்.